மூன்றாவதாக 5வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவே நான் இன்னும் அவரை துதிப்பேன். முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய ஜெபத்தில் உங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாம் அவரிடத்துல கொண்டு போங்க. எது ஜெப குறிப்பு? என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் உங்கள் ஜெப குறிப்பு தேவனிடத்தில் கொண்டு போங்க. ரெண்டாவது, நீங்கள் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். தேவன் நடத்தி வந்த விதத்தை திரும்பி பாருங்கள். தேவன் எத்தனை ஆச்சரியமாய் என்னை நடத்தினார் என்பதை திரும்பி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவையான விசுவாசம் அங்கே நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை தரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா பேச வேண்டும். உங்களுக்கு நீங்களே என்ன சொல்கிறது, தட்டி கொடுக்கறது போல். அவர் சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அது வரைக்கும் கலங்கி கொண்டிருந்த மனுஷன் வாழ்க்கையை திரும்பி பார்த்த பொழுது, தேவன் நடத்தி வந்து திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு அவரே சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. நம்ம பாஷையில் சொல்லணுன்னா, உங்களை பார்த்து நீங்களே சொல்ல, உங்கள் பேரை சொல்லி கவலைப்படாத, நீ கஷ்டப்படாத, நீ ஏன் கவலைப்படுற, ஆண்டவர் யாரு கூட இருக்கா, உன் கூட இருக்க, நீ கவலைப்படாத. கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் நமக்கு. பாஸ்டர் நம்மகிட்டே நம்ம பேசியிருந்தால் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லூசுன்னு சொல்லிடுவாங்களே பாஸ்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. பல நேரங்களில் நமக்கு தட்டி கொடுப்பதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் சில நேரங்களில் தருவார், சில நேரங்களில் நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, நம்மை திடப்படுத்த வேண்டியிருக்கும். தாவீது சிக்லாக்கில் பண்ணுறார் இல்லையா, 1 சாமுவேல் 30 தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். இங்கே உங்களுக்கு உங்கள் ஆத்மாவிடத்தில் நீங்களே பேசுவது, பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது உங்களிடத்தில் நீங்களே பேசியிருக்கீங்களா? பரவாயில்ல, ஜெய்சன் லேட்டாக வந்தாலும் ஃபஸ்ட் ஆளாக கை தூக்குறான். வெரி குட். இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்கள், தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது சிரிப்பே வராது. ஏன்னா we face our reality. நான் உண்மையான என்னோடு நான் பேசும் பொழுது அங்கே சிரிக்க வாய்ப்பே இருக்காது. அங்கே தான் நான் உண்மையான நான் யாரோ என்னோடு நான் பேசுகிறேன். தாவீது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் அவரோடு பேசுகிறார். வேற எங்கே பேசுகிறார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம், அவரே அவர் ஆத்மாவோடு பேசக்கூடிய ஒரு இடம். ஃபஸ்ட் சைஸ் வந்தனால சொல்லிட்டான் அவன் கரெக்டாக. ஆராதனை முடிஞ்சோன்னு எல்லோரும் என்ன சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அது யார்கிட்ட, பக்கத்தில் இருக்கவங்களுக்காக சொல்கிறோம், ஆண்டவருக்காக சொல்கிறோம்? இல்லை, நமக்கு நாமே சொல்லக்கூடியது. என் ஆத்மாவே என்ன பண்ண, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. இப்போ தான் பல பேர் முழிக்கிற மாதிரி இருக்குது, பாஸ்டர் முடிச்சிட்டாருன்னு. இல்லை, பிரசங்கன்னு இருக்குது. அப்போது நமக்கு நாமே என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, பேச வேண்டியது இருக்குது. அந்த நம்பிக்கை எப்பொழுது வரும்னா, தேவன் உங்களை நடத்தி வந்த விதத்தை பார்க்கும் பொழுது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கும் பொழுது, நீங்களே உங்களை என்ன பண்ண முடியும்னா தேற்ற முடியும். நீங்களே உங்களுக்கு சொல்லலாம், கவலைப்படாது, ஆண்டவர் எப்படிலாம் நடத்தி வந்தார். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அது எல்லாவற்றையும் என்ன பண்ண, ஆண்டவர் கூட இருந்தார், ஜெயிச்சேன். இந்த கோலியாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன். அவனுக்கு அவனே திடப்படுத்தி கொண்டான். சுற்றி இருந்த யாராவது தாவீதை என்கரேஜ் பண்ணாங்களா? நீங்கள் வேதத்தில் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 17 ஒரு நபர் கூட தாவீதை என்கரேஜ் பண்ணல. உன்னால் முடியும்ப்பா, நீ கோலியாத்தை என்ன பண்ணிடுவேன், ஜெயிச்சிருவேன் ஒருத்தர் கூட சொல்லலைங்க, ஒருத்தர் கூட. ஈவன் சவுல் ராஜாவுக்கே நம்பிக்கை இல்லை, ஒருவர் கூட அவனை என்கரேஜ் பண்ணல. ஆனால் அவன் போய் ஜெயிச்சான். காரணம், அவனே என்ன பண்ணிட்டான்னா என்கரேஜ் பண்ணிட்டான். இன்றைக்கி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சுற்றி ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஒருவரும் உங்களை தட்டி கொடுக்க இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நீங்களே உங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்கரேஜ் பண்ண முடியும். நீங்களே உங்களோட பேசுங்கள், உட்காந்து உங்கள் ரியாலிட்டியோட நீங்களே பேசுங்க.
இந்த வாரத்தில் தயவு செய்து நீங்கள் கேட்குறத அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண தேவன் நமக்கு கிருபை தருவார். உங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொண்டு போங்க. எதெல்லாம் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்குதோ, நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த வார்த்தைகள் குறிப்பாக அந்த வார்த்தைகளெல்லாம் அவரிடத்துல கொண்டு போங்க. அதுதான் உங்கள் ஜெப குறிப்பு. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொன்னால் நேரம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். மூன்றாவது, உங்களோடு நீங்கள் பேசுங்க. நிறைய நேரத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் புத்தியே வராது. ஆனால் ஒரு நேரத்தில் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருந்திடுவாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்போம். பைபிள்லேயும் எப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கார். லூக்கா 15 வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம் டைம் ஆயிடுச்சு, இளையகுமாரன் இருக்கிறான். அப்பாவும் இடத்துலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பிரித்து வாங்கி கொண்டு போகிறான். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஊரில் இருக்கிற 4 பேர் சொந்தக்காரங்க, அவங்க அண்ணன் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? எப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா. அப்பா என்ன பண்ணுவார், கஷ்டப்படுவார். கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க 4 பேர். இவன் என்ன பண்ணல, யார் சொன்னதும் என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கவே இல்லை. நிறைய இடத்துல நம்மளும் அப்படி தான் இருப்போம். யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் கேட்க மாட்டோம். நமக்கு என்ன செய்யணுமோ, நிறைய பிள்ளைங்க வீட்டில் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி எல்லாம் கவனிக்கலைங்களா, இன்னோஷன் அஜீஸ்லாம் அவங்களுக்கு சொல்லலை, அவங்க கவனிக்கல, அதனால சொல்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். இல்லை, கடைசி யார் சொல்லியும் அவனுக்கு புத்தி வரவே இல்லை. ஒரு இடம் வருகிறது லூக்கா 15:17. அவனே அவனுக்கு என்ன பண்ணிட்டான்னா புத்தி சொல்லி கொண்டான். ஃபஸ்ட்டு அப்படி எங்கேயுமே வாசிக்கவே முடியல. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்கிது. நான் உடைய பிள்ளையாக இல்லாட்டாலும் வேலைக்காரனாக இருந்துக்கிறேன் என்று அவனுக்கு அவனே சொல்லி கொண்டு கடந்து போனான். அப்படின்னா அப்போந்தான் அவனே அவனுக்கு ரியாலிட்டியை புரிந்து கொள்ளுகிறான். நீங்கள் உங்கள் இடத்துல பேசும் பொழுது தான் உங்களுடைய ரியாலிட்டி என்னங்கிறதே உங்களுக்கு தெரியும். பல பேர் ஒரு பிம்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம இப்படி அப்படின்னு இல்லை. நீங்கள் யாருங்கிற உண்மையான ரியாலிட்டி நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்து பேசும்போது தான் தெரியும். அது வரைக்கும் இதுதான் பெருசு, அது பெருசு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, வீடு இருக்கிறதோ பெரிய இது இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்து பேசுங்க, உங்கள் ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அந்த இளையகுமாரன் அப்போ தான் புரிந்து கொள்கிறான். உடனே என்ன பண்ணுறான்னா அப்பாவின் இடத்துல வருகிறான். நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் உங்களிடத்தில் பேசுங்க.